நான் யாருக்கிட்ட நான் பேச எனக்கு தாங்க முடியாம தான் இப்போ வாங்கிட்டா பக்கம் சொல்லுவோன்னு உங்களுக்கு சொன்னாச்சு. விட்டுறோம்மா 2 பேருக்கும் நாங்க பஞ்சாயத்து வீட்டுல இருந்து குழாய் போட்டிருக்கோம். அதை உடைச்சு பார்த்து தரணும், பார்த்தே தர மாட்டாங்க வேண்டியம்மா இந்த கழுவி. ஆனா அதுல இருந்து இந்த பஞ்சாயத்து போட்டுருக்காங்க. இப்ப நான் 5 வருஷமா தான் எங்க வீட்டுக்காரர் 62 வயசுல இறந்து போனார். ஒரு பையன் 35 வயசுல இறந்து போனான். நான் அதுல இருந்து இதுல இருந்து போட்டு கேட்டு கெஞ்சி அழுது பார்த்தாச்சு. உன் முனை செத்து போனா நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னான் அவன். இப்ப அந்த குழாயும் பட்டு தானுங்க 8 விட ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. எனக்கு நீங்க ஒண்ணுமே செய்யண்டாம். அங்க பஞ்சாயத்து போட்டுக்கு நின்று அணைஞ்சேன், அவங்கிட்டையும் சொன்னேன். இங்க ஒவ்வொரு வீடு பெரிய பெரிய வீட்டை பார்த்து அவங்கவுங்களுக்கு தேவைக்கு செய்வான். தண்ணி மழை தண்ணி போக மாட்டாங்கய்யா. இடக்கூடாது அந்த இதான காமிச்சு தரட்டா எது வரைக்கும் நீட்டு. இங்க எந்த இடத்துல இருக்கு பாட்டி? நான் அதை காமிச்சு தரேன் ஐயா. இருக்குண்ணா ஐயா, இந்த இடக்குள்ள அந்த இடக்குள்ள இருந்து அதுல இருந்து தான் வருது. இப்ப இவ்வளவுதான் கிடக்காமா கழிவு தண்ணி. ஆமா அதுல தான் போகுது. இங்க 2 நேரம் பணம் கட்டி நான் எடுத்திருந்தேன், ரசீது எடுத்திருந்தேன். ஒருக்கா ரசீது தரல. அந்த நீளம் இதை போட்டே பெற மாட்டாங்க. அவன் அந்த கழிவு தண்ணிக்காவது போட்டுதான்னு சொன்னானா அதுக்கும் முடியாது. பஞ்சாயத்து போயிட்டோம்னா 5 மீட்டர் மணலை ஊற்றிட்டு அங்க நின்னுங்க. இந்த தண்ணி தான் நான் போட்டுதான்னு கேட்டேன். சரிம்மா, தமிழக வெற்றி கழகம் சார்பா என்ன தீர்வு நம்ம பண்ணி கொடுக்கணும். சரிங்களா?